Taste the Daily. கோவை கவுண்டம்பாளையம் அடுக்குமாடி குடியிருப்பில் 13 வீடுகளில் நேற்று பட்டப்பகலில் பூட்டை உடைத்து 56 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் வடமாநிலத்தைச் சேர்ந்த 3 பேரை குனியமுத்தூர் அடுத்த புதூர் அருகே வீட்டில் பதுங்கியிருந்த போலீசார் கைது சுற்றி வளைத்து காலில் சுட்டு பிடித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். சசிகுமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். கோவை கவுண்டம்பாளையம் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று அதிகாலை 13க்கும் மேற்பட்ட வீடுகளில் மர்ம நபர்கள் புகுந்து அடுத்தடுத்து 13 வீடுகளிலும் மிகப்பெரிய கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளார்கள். மேலும் இந்த கொள்ளை சம்பவத்தில் 56 சவரன் தங்க நகைகளும் 3 லட்சம் பணமும் கொள்ளையடிக்கப்பட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலையில் கோவை குனியமுத்தூர் புதூரில் இருந்து குளத்துப்பாளையம் செல்லும் வழியில் உள்ள திருநகர் காலனி பகுதியில் கொள்ளையர்கள் பதுங்கி இருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் அந்த வீட்டை சுற்று வளைத்துள்ளனர். சுற்று வளைத்த நிலையில் அங்கிருந்த கொள்ளையர்களில் சிலர் தப்பி ஓட முயன்ற போது 3 பேரை போலீசார் சுட்டு பிடித்துள்ளனர். அதாவது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசிக், கல்லூர், இர்பான் ஆகிய 3 பேரை போலீசார் காலில் சுட்டு பிடித்துள்ளனர். காலில் சுட்டு பிடித்ததில் குற்றவாளிகளுக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் அந்த 3 பேரும் ஆம்புலன்ஸ் மூலமாக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இவர்களோடு இந்த வீட்டில் தங்கியிருந்த 7க்கும் மேற்பட்டவர்கள், மொத்தம் 10 பேர் அந்த வீட்டில் தங்கியுள்ளார்கள். இதில் 3 பேர் சுட்டுப்பிடிக்கப்பட்ட நிலையில் தப்பியோட முயன்ற போது சுட்டுப்பிடிக்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 7 பேர் போலீசார் அழைத்து சென்று தற்பொழுது விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் இவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக இந்த பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி இருந்து பகல் வேளைகளில் எவர் சில்வர் பாத்திரம் மற்றும் அலுமினிய பாத்திரங்கள் விற்கும் பணிகளில் ஈடுபட்டு ஏரியா மற்றும் வீடுகளை நோட்டமிட்டு இரவு நேரங்களில் கொள்ளையடிக்கும் சம்பவங்களுக்கான திட்டங்கள் தீட்டியதாகவும் தற்பொழுது அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் தற்பொழுது இவர்களுக்கு இந்த ஒரு இடத்தில் நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தில் மட்டும்தான் தொடர்புதான். மேலும் கோவை மாவட்டம் மற்றும் தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் குற்ற வழக்குகளில் இவர்களுக்கு தொடர்புள்ளதா என்பது குறித்து தற்பொழுது போலீசார் பிடிபட்ட 7 பேரிடமும் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குண்டு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களும் சிறப்பு போலீஸ் குழுவானது அரசு மருத்துவமனையிலும் இது தொடர்பான விசாரணையில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசிகுமார். கோவை கவுண்டம்பாளையம் அடுக்குமாடி குடியிருப்பில் 13 வீடுகளில் நேற்று பட்டப்பகலில் பூட்டை உடைத்து 56 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் வடமாநிலத்தைச் சேர்ந்த 3 பேரை குனியமுத்தூர் அடுத்த புதூர் அருகே வீட்டில் பதுங்கியிருந்த போது போலீசார் சுற்றி வளைத்து காலில் சுட்டு பிடித்துள்ளனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.